சூப்பர் அண்ட் டேஸ்டியான பேபிகார்ன் கிரேவி பார்ப்போமா? பேபிகார்ன விருப்பப்பட்ட ஷேப்ல கட் பண்ணிட்டு, கொதிக்கிற தண்ணீல ஆட் பண்ணிட்டு, மீடியம் ஃப்ளேம்லயே 5 டூ 7 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. 50 டூ 60% வெந்த பிறகு அத வந்து வாட்டர் ட்ரெயின் பண்ணிட்டு ஓரமா எடுத்து வச்சுருங்க. கிரேவி ரெடி பண்றதுக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியில இருக்க சீட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, கட் பண்ணி மிக்ஸர்ல சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடாய் நல்லா சூடேறின பிறகு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து பொரிஞ்ச பிறகு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லயே குக் ஆன பிறகு தக்காளி அரைச்சு வச்சிருக்கிறத சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமா மிக்ஸர் ஜார்ல தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப கட் பண்ணி வேக வச்சிருக்கிற பேபிகார்ன இதில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்ல சாட்டே பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த 5 மினிட்ஸ்லயே பேபிகார்ன் வந்து நல்லா வெந்து கொஞ்சம் தண்ணியும் சுண்டிரும். இப்ப 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணிட்டு, ஃபைனலா கொத்தமல்லி தூவி இறக்கி சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்திக்கெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். இதே போல வேற ஒரு வீடியோல பார்ப்போம். பாய்.